நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்கிற அந்த வார்த்தைகள் திருத்தூதர்களை கடவுள் விடுவித்தவுடன் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக நற்செய்திக்காக அவர்கள் மீண்டும் எழுந்து நின்றார்கள். ஆண்டவருடைய மாட்சி விளங்க அவர்கள் மக்கள் முன் சாட்சிகளாக நின்றார்கள். நாமும் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சியாயிருக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் என்று மன்றாடுவோம். கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். இன்று திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவிசாய்த்தார் என்கிற வார்த்தையின்படியாக நாம் கூவி அழைக்கிற பொழுது யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கூப்பிடுகிற போது ஆண்டவர் அவர்களுக்கு செவிசாய்க்கிறார். நமக்கும் அவர் செவிசாய்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை புகழ்ந்து பாடுவோம். கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்கிற அந்த வார்த்தையின்படி நாம் அனைவருமே ஆண்டவரில் பயணிக்கவும் ஆண்டவருடைய பெருமைகளை நிலைநாட்டவும், இந்த உலகத்திலே இந்த பெருமையை விரும்பாத கடவுள் அந்த பெருமையின் வழியாக உண்மையை உணர்ந்து மக்களினம் ஒன்று கூட்டப்படவுமே விரும்புகிறார். உண்மையினால் இந்த மக்களினம் இணைந்து செயல்பட, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒரு புது உலகத்தை படைக்க இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதை கேட்கிற பிள்ளைகள் அக்களித்து மகிழ்வார்கள். இந்த ஆசீர்வாத கிருபை நம்மிடமிருந்து வெளிப்பட மன்றாடி செபிப்போம். கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார்.
என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் என்கிற வார்த்தை குடும்பமாக, நாம் நண்பர்களாக அல்லது பங்கு சமூகமாக, இப்படி பல்வேறு தளத்தில் நாம் இணைந்து கடவுளை பெருமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் செயல்கள் வழியாக, நம் பேச்சுக்கள் வழியாக அவரை மேன்மைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் எல்லாம் கடவுள் மேன்மைப்படுகிறார் என்று நாம் சொல்வதை விட, நாம் எல்லோரும் ஒருமைப்பாட்டோடு இணைந்து அந்த உண்மைக்கு சான்று பகர்கிறோம் என்று அர்த்தமாகிறது. இந்த ஆசீர்வாத கிருபை நமக்கே ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாட்சியில் இணைந்து கடவுளை மாட்சிப்படுத்த ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காக இணைந்து செயல்பட எங்களுக்கும் உம்முடைய சாயலையும் உருவையும் தந்து, உம்முடைய ஆற்றலை தந்து எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பயன்படுத்தி நீர் விரும்பிய உலகை படைத்து உம்மை மாட்சிப்படுத்த நாங்களும் உமது சாட்சிகளாய் இருப்போம் என்று உறுதியளித்து உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.